இப்போ வந்து நீங்க வந்து செல்போன் கொடுத்து சாப்பிட வைக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா அதே நேரம் அப்படி கொடுக்கக்கூடாம பேரண்ட்ஸ் வந்து அந்த செல்போனை பிடுங்கினாலும் உடனே அடுத்த செகண்ட் வந்து என்ன அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த செல்போன் டக்குன்னு கொடுக்காதனால அவங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படுறது வாய்ப்புகள். கண்டிப்பா இது ஒரு பெரிய அதிர்ச்சி தானே, ஷாக்கிங் தானே. அவங்க கையிலேயே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தது திடீர்னு கொடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி மிட்டாய் சாக்லேட்டை கொடுக்குற மாதிரி அவங்களோட சொத்தை பறிக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு விஷயம், இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, என் பையன் செல்போன்லயே அடிக்ட் ஆகி வீட்லயே இருக்கிறான், வெளியே எங்கேயும் போக மாட்டேங்கிறான், இதனாலே நான் அவனை ஜிம்ல சேர்த்து விடுறேன், ஸ்விம்மிங் சேர்த்து விடுறேன், ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்து விடுறேன், ஸ்டேடியத்துல கொண்டு போய் விடுறேன், எல்லாம் ஒரு நாள் 2 நாள் போறான், பணம் தான் வேஸ்ட் ஆகுது, திரும்ப வந்துடுறான் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. இதுல பேரண்ட்ஸ் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையால, ஒரு பையனால இல்ல ஒரு பெண்ணால செல்போனை பயன்படுத்திக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஒரே இடத்துல ரொம்ப நேரமா இருக்க முடியுது அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து இந்த சிட்டிங் கெப்பாசிட்டி அட் ஒன் பிளேஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஒரே இடத்துல அதிக நேரம் இருக்கக்கூடிய ஸ்கில் வந்து அவங்க இருக்கு. அப்போ பேரண்ட்ஸ் இதை தான் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை இன்டோர் கேம்ஸுக்கு தான் ப்ரொமோட் பண்ணணும். லைக் ஒரு செஸ், ஒரு கேரம் போர்டு, ஒரு மியூசிக் கிளாஸ், பாண்டி விளையாடுறது, தாயம் விளையாடுறது, இந்த குச்சிகள்லாம் அழுகாம எடுக்கிறது, இந்த மாதிரி பிரெயின் ஸ்டார்மிங் இன்டோர் கேம்ஸ்ல தான் ப்ரொமோட் பண்ணவே தவிர, பிள்ளை வீட்டுக்குள்ளே இருக்கான் அப்படிங்கிறக்கா இவனை தூக்கிட்டு போய் வெளியே நீங்க ஸ்விம்மிங்கோ, பாக்ஸிங்கோ, கராத்தைக்கோ விட்டீங்க அப்படின்னா 4 நாள்ல வீட்டுக்கு வந்துடும். இதே மாதிரி சில பிள்ளைங்க இருக்காங்க, வீட்டுக்குள்ளே வர மாட்டாங்க, வெளியே இருப்பாங்க. அந்த பசங்களை கொண்டு போயிட்டு மியூசிக் கிளாஸ், செஸ் காம்படிஷன் இந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அது அவங்களுக்கும் அது செட் ஆகாது. ஸோ ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிட்டிங் அட் ஒன் பிளேஸ் அந்த ஸ்கில் வந்து கிடையாது. அவங்களால ஒரே இடத்துல ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது, சுத்திக்கிட்டே தான் வர முடியும். அப்போ அவங்கள இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ்ல ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள் கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களை டீல் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக அவங்கள்ட்ட இருந்து மொபைலை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம்.